தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/6/2024 இந்த நாள் இனிய நாளாக உங்கள் அனைவருக்கும் உங்கள் சந்ததிக்கும் மாறப்போகின்றது என்று கூறி மனதார வாழ்த்துகின்றேன். நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கத்தோலிக்க வேதாகமத்தில் நாம் பார்த்தோம் என்றால், நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகிற சூளையினின்று எங்களை மீட்க வல்லவர் என்று பார்க்கின்றோம். இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் இன்று நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் ஒரு விசுவாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு அவர் தெளிவாக கூறுகின்றார். நாம் ஆராதிக்கின்ற தெய்வன் என்னை பாதுகாப்பார், என்னை தப்புவிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பரிசுத்தமாக மாற்றுவார் என்று எல்லாமே என் தெய்வம், எல்லாமே நான் வழிபடும் தெய்வம் என்று முழுமையாக அவரை நம்பி விசுவாசித்து அவரை மட்டுமே முதன்மைப்படுத்தி நாம் வாழ வேண்டும் என்று இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் இந்த செய்தி வழியாக கர்த்தர் நமக்கு தெளிவாக கூறுகின்றார். இதில் தானியேல் 3 இதில் நாம் அனைவரும் இந்த நிகழ்வு தெரிந்ததுதான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இந்த 3 வாலிபரும் தானியேலுடன் சேர்ந்து 4 பேருமாக பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஞானத்தை கண்டு அவர்கள் அங்கு கர்த்தரால் அவர்கள் உயர்த்தப்படுகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை குற்றம் கண்டுபிடித்து அவர்களை அதிகாரிகள் நின்று விரட்ட வேண்டும் என்று நினைத்த அந்த பாபிலோன் அதிகாரிகள் ஒரு மன்னரிடம் சென்று அவர் வைத்திருக்கின்ற ஒரு பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும், அதை பணியாதவன் நெருப்பில் போடப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளையை வாங்கி கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த யூதர்கள் அவர்களுடைய தெய்வத்தை தவிர வேறு எந்த தெய்வத்தின் முன்பும் தலை குனிய மாட்டார்கள் என்று அவர்கள் அறிந்தார்கள். உடனே தான் இவர்கள் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இப்படி ஒரு கட்டளையை அவர்கள் வாங்கி கொண்டார்கள். அதே போன்று அந்த 3 வாலிபரும் அவர் அந்த மன்னர் நிறுத்தின பொற்சிலையை வணங்கவில்லை. உடனே அவர்கள் மன்னர் முன்பு கொண்டு சென்று நிற்கப்படும் பொழுது அவர் கேட்கும் பொழுது அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் எங்கள் தெய்வனை தவிர யாரையும் வழிபட மாட்டோம் என்று கூறுவார்கள். அப்பொழுதுதான் அவர் கூறுவார், உங்களுக்கு தெரியும் அல்லவா, நீங்கள் வணங்காவிட்டால் எழுகின்ற இந்த சூளையில் போடப்படுவீர்கள் என்று கூறும் பொழுதுதான் அந்த வாலிபர்கள் தெளிவாக கூறுவார்கள். 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று அப்படி ஒரு மிகுந்த ஒரு விசுவாசமாக கூறுகின்றார்கள். அடுத்த அந்த 18 பார்த்தோம் என்றால், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை என்று அவர்கள் ஒரு விசுவாசமான ஒரு தனது தெய்வத்திற்கு அவர்கள் எந்த நேரத்திலும் நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம், எங்களுடைய கர்த்தருடைய கட்டளை அவரை தவிர பிற தெய்வங்களை வணங்கக்கூடாது, ஆகவே நாங்கள் வணங்க மாட்டோம் என்று தனது தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்வதில் அவர்கள் அவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக அவர்கள் நம்பிக்கைகளாக காணப்பட்டார்கள். அதனால் தான் அந்த எரிகிற சூளையிலிருந்து அவர்கள் 3 பேரும் விடுவிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அந்த மன்னர் தந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தெய்வமே தெய்வம் என்று பறைசாற்றினான் என்று பார்க்கின்றோம். இன்றும் கர்த்தர் உங்களிடம் பார்த்து கூறுகின்றார், இதை போன்று நீங்களும் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். என் மீது நான் எந்த ஒரு காரியங்களும் உங்களுக்கு தீமைக்கல்ல, எல்லாம் நன்மைக்கு தான் செய்வேன், நீங்கள் மன விருப்பத்தையும் நீங்கள் விரும்பாத ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று நீங்கள் எனக்கு என்பது விசுவாசமாக இருக்க வேண்டும். ஒரு சில காரியங்கள் சில காலதாமதம் ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு நன்மைக்கே, அது ரெட்டிப்பான நன்மைக்கு ஆதாரம் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று என் அன்பு சகோதரனே சகோதரியை உங்களை பார்த்து கூறுகின்றார். ஆகவே ஏதோ ஒரு நன்மைக்காக காத்து கொண்டிருக்கும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எப்படி இந்த
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் உறுதியாக அவர்களுடைய தேவனை அவர்கள் நம்பினார்களோ, அதனால் அவர்களுக்கு மரணமே வந்தாலும் அவர் மேல் ஒரு விசுவாசமாகவும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிதலும் எவ்வளவு அவர் நம்பிக்கையாக அவர்கள் ஒரு விசுவாச வல்லர்களாக காணப்பட்டால், அதே போன்று நீங்களும் அப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். நீங்கள் அப்படி வாழுங்கள். கர்த்தர் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற காரியத்தில் இரட்டிப்பான நன்மை தந்து உங்களை உங்கள் சந்ததியும் மகிழ்விக்கப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த செய்தி மூலமாக அப்பா எங்களுக்கு அருமையான ஒரு கட்டளைகள் கூறுகின்றீர்கள். அப்பா அருமையான ஒரு விசுவாச வார்த்தையை கூறுகின்றீர்கள். எப்படி இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுக்கு அந்த தெய்வத்தை வழிபடாவிட்டால் அவர்களுக்கு நெருப்பில் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று தெரிந்த போதிலும் கூட கர்த்தாவே அவருடைய தெய்வமாகிய யெகோவா கடவுளை நம்பி அவர் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூறினார்கள். அப்பா அதே போல் எங்களுடைய காரியங்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு மகளுடைய காரியங்கள் அவர் லேட்டாக காரணம் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிரப்ப போறீங்க. அதன் மூலம் அவருடைய சந்ததிக்கு அவருடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்த போகிறீர்கள் என்று அவர்களை விசுவாசத்தோடு வாழ நீங்க அவர்களுக்கு இப்பொழுது கூறுகின்றீர்களப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் இந்த செய்தியை கேட்டு கர்த்தாவே யாரெல்லாம் இனி நாங்கள் ரொம்ப விசுவாசத்தில் ஒரு கடுகளவு கூட நாங்கள் விலக மாட்டோம் என்று பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அதன் மூலம் அப்பா நாங்கள் காத்திருக்கின்ற காரியங்களில் இரட்டிப்பான நன்மை நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமேன்.